தஞ்சையை பொறுத்த வரைக்கும் நிறைய பாலியல் வன்கொடுமைகள் நிகழ்ந்திருக்கின்றன. இதற்கு என்னதான் தீர்வு? முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா என்ன எடுத்திருக்கணும் காதர் சிங்? அதாவது கல்கத்தாவில் கடந்த வாரம் தான் ஒரு பாலியல் வன்கொடுமை நடைபெற்றது. இதற்கு முறையாக தீர்வு எட்டாத நிலையில் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையிலே தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே உள்ள பாப்பாநாடு கிராமத்தில் ஒரு பட்டதாரி பெண் தனது ஆண் நண்பருடன் செல்லும் போது அவருடைய நண்பர்களுடன் சேர்ந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். அதுவும் கொலை மிரட்டலும் விடுக்கப்பட்டுள்ளது. அந்த மாணவியை பொறுத்தவரை சிகிச்சைக்காக பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு சென்றபோது அங்கு சிகிச்சை அளிக்க முடியாது, தஞ்சை மருத்துவமனைக்கு செல்லுங்கள் எனவும் கூறியிருக்கிறார்கள். அதே போல பாத்தீங்கன்னா பாப்பாநாடு காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்ற பெண்ணும் ஒரு பெண் உதவி ஆய்வாளரையே ஒரத்தநாடுக்கு செல்லுங்கள் எனவும் அறிவுறுத்தி இப்ப கலக்களிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. இது குறித்த இங்க உங்க மாதர் சங்கத்தோட மாநில பொதுச் செயலாளர் தமிழ்ச்செல்வி இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்போம். தொடரும் பாலியல் வன்கொடுமை இந்த தஞ்சையிலே நடந்திருக்கு, பல்வேறு மாவட்டங்களில் நடந்திருக்கு. இதற்கு என்ன காரணம்? இதுக்கு என்னதான் தீர்வுன்னு நினைக்கிறீங்க? தஞ்சையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. தஞ்சாவூர் மாவட்டம் பாப்பாநாடு கிராமத்தை சேர்ந்த ஒரு இளம்பெண் மிக கொடூரமாக பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. அவங்க என்னன்னா, அவங்க சென்னையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு இளம் பெண்ணு தான், கல்லூரி படிப்பு முடிச்ச உடனே குடும்ப சூழல் காரணமாக சென்னையில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு வந்திருக்கும் போது பேங்குக்கு பாஸ்புக்கு, ஏடிஎம் கார்டு, அதே மாதிரி பேன் கார்டு இதெல்லாம் எடுத்துட்டு பேங்குக்கு போயிட்டு வந்திருக்காங்க. வந்த அங்க இருந்த ஒரு ரெண்டு பசங்க வந்து இவங்களுடைய அந்த பாஸ்புக் எல்லாம் புடிங்கிட்டு ஓடி இருக்காங்க. இவங்க பின்னாடியே துரத்திட்டு போகும்போது அந்த ரெண்டு பசங்களும் ஒரு சின்ன குடிசைக்குள்ளார பக்கத்துல, வீட்டுக்கு பக்கத்துல தான் அந்த குடிசைக்குள்ளார உள்ள தள்ளி விட்டுருக்காங்க. பேன் கார்டு, ஏடிஎம் கார்டு எல்லாத்தையும் பிடிக்கிட்டாங்க. அந்த ஏடிஎம் கார்டுல வந்து பணம் போய் எடுத்துட்டு வான்னு சொல்லி ஒரு தண்டை சொல்லியிருக்காங்க. அதுக்கு பின் நம்பர் கேட்டு இந்த பொண்ணுகிட்ட தொந்தரவு பண்ணிருக்க போது அந்த அதாவது பாட்டில தலையில அடிச்சு இந்த ஷோல்டர்ல அடிச்சு அந்த எலும்பு வந்து நசுங்கி போயிடுச்சு. அவ்வளவு மோசமா நடந்திருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த பொண்ணு ஒன்னும் செய்யலங்க. ஒரு மிக மோசமாக அந்த 4 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை வந்து பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கி இருக்காங்க. அடுத்து அந்த பொண்ணு என்ன செய்யறதுன்னு தெரியாம தடுமாறி வீட்டுக்கு வந்து அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சுக்கிட்டு கதறி இருக்கு. அப்பவே அவங்க மாமா, அக்கா வீட்டுக்கார மாமாவுக்கும் தகவல் சொல்லணும். அவர் வந்திருக்காரு. இவர் வந்து வண்டியை வச்சோடனே தான் இந்த பசங்க ஓடி இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 பசங்க இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த பொண்ணு சொன்னது என்னன்னா, என்னை கொன்னுடுங்க, இதுக்கு மேல என்னால வாழ முடியாது, நான் அவ்வளவு சித்திரவதையை அனுபவிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி கதறுது. இவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு புரியல. உடனடியாக அந்த வண்டியில ஏத்திட்டு போய் பக்கத்துலதான் ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த பாப்பாநாடு போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க. அங்க உள்ள காவல்துறை அதிகாரி நீங்க ஒரத்தநாடு போங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இவங்களுக்கு ஒன்னும் என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த பொண்ணு வந்து உடல்நிலை ரொம்ப மோசமான நிலைமையில இருந்திருக்கா. அப்பதான் அவங்க என்ன சொல்றாங்க, சரி பட்டுக்கோட்டை ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கு, அங்க போகலாம், அந்த அரசு மருத்துவமனைக்கு போகலாம் அப்படின்னு போகும்போது அந்த மருத்துவமனையில உள்ள அந்த அதிகாரிகள் ரொம்ப ரொம்ப மோசமா நடந்திருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த பக்கத்துல இருக்க காவல் நிலையத்துல போய் அழைச்சிட்டு வாங்கன்னா இந்த நடந்தே தான், அதுக்கு இதுக்கு நடந்ததே, அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த மருத்துவமனைக்கு நடந்ததே மிக அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா. அதுக்கு பிறகுதான் வந்து அதாவது ஒரத்தநாடு காவல் நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அப்புறம் எஸ்பிஏ ஸ்பாட்டுக்கு வந்திருக்காரு. ஆனா எஸ்பிஏ ஸ்பாட்ல இருந்தும் இந்த 2 பேரை எப்படி விட்டாங்கன்னு தெரியல. அதாவது வேடிக்கை பார்த்தாலே இல்ல காவல்துறை வந்து உடனடியாக பதிவு செய்யப்படலைன்னா ஓராண்டு சிறை தண்டனை இருக்கு. அப்ப எஸ்பி உள்பட இதுல வந்து சிறை தண்டனைக்கு உள்ளாக்கப்படணும் அப்படிங்கறத நான் வலியுறுத்துறேன். இந்த 2 பேரை எப்படி தப்பிக்க விடலாம்? அந்த பகுதியில கஞ்சா பயங்கரமா இருக்குது. சுத்து வட்டாரத்துல ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இதெல்லாம் இதுக்கு காரணமா இருக்குது. இந்த பாதிக்கப்பட்ட இளம்பெண் எப்படியாவது வாழணும். ஒரு விளிம்பு நிலையில உள்ள பெண், அந்த பெண்ணு அதுக்கு உடனடியாக ஒரு அரசு வேலை கொடுக்கணும். ஒரு 25 லட்சம் வந்து நிவாரணம் கொடுக்கணும். அதே மாதிரி அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கறது முக்கியமானது. உயர்ந்த சிகிச்சை அளிக்கப்படணும் அப்படிங்கறத நாங்க வலியுறுத்துறோம். மாதர் சங்கத்தை சேர்ந்தவங்க சொன்னதை கேட்டீங்க. இதே உடனடியாக இது போன்ற அந்த மாணவிக்கு உயர் சிகிச்சை அளிக்க வேண்டும், நிவாரணம் வழங்க வேண்டும், அதாவது தண்டனைக்கு குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் இவங்க கோரிக்கையா இருக்கு. இதுக்காக தொடர்ந்து போராட்டமும் நடைபெற்று வருகிறது. பாதிக்கப்பட்ட இளம் பெண்ணுக்காக பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டு வருகின்றன. இருந்தாலும் பாதிக்கப்பட்ட அந்த பெண் மீண்டு வர வேண்டும், அதுவே நம்முடைய நோக்கம். நீங்க இணைப்பிலே இருங்க, தொடர்ந்து பேசலாம்.